பாக்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் இன் பாசிட்டிவ். வணக்கங்கள். ஆமா, இன்னைக்கு பார்க்க போற குட்டி கதை பல பேர் தன்னோட வாழ்க்கையில கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்களுக்கு இந்த கதை நிச்சயமா புதுமையா இருக்கும். கேட்டவங்களுக்கு இந்த கதையை இன்னொரு முறை ஞாபகப்படுத்தலாம் இருக்கும். ஏன்னா இந்த கதை நிச்சயமா கடவுள் கணக்குல நாம என்னென்ன வரவு வச்சிருக்கோங்கிறது நாம தெரிஞ்சுக்கிற கதை. வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கிராமத்தாளுங்க நகரத்துக்கு வரும்போது விபத்துல சிக்கிறாரு. பலத்த காயம், உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனை கூட்டு போறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த நகரத்துல அந்த தனியார் மருத்துவமனை ரொம்ப நியாயமான கட்டணம் வாங்குற ஒரு மருத்துவமனை. அதை ஒரு மருத்துவர் தான் நடத்திட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஆபரேஷன்லாம், விபத்துல சிக்கின ஆபரேஷன்லாம் அந்த மருத்துவமனை நடத்துற அந்த தலைமை மருத்துவர் இருக்காரு இல்லையா, அவர் தான் பாப்பாருன்றாங்க. அந்த தலைமை மருத்துவர் வராரு. வந்துட்டு இந்த நோயாளியை பாக்குறாரு. பார்த்த உடனே இவருடைய முகத்துல சில மாற்றங்கள் வருது. பார்த்த உடனே எல்லார்கிட்டையும் சொல்றாரு, இவரை கண்ணும் கருத்துமா பாத்துக்கங்க, இவர்கிட்ட ஒரு பைசா யாருமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு கொண்டு போறாங்க. இவருக்கு அறுவை சிகிச்சை நடக்குது. அறுவை சிகிச்சை 2 நாட்கள் கழிச்சு நார்மல் வார்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்போ இந்த நோயாளிக்கும் நோயாளியோட மனைவிக்கும் பதபதன்னு இருக்கு. என்னையா 2 நாள் ஆச்சு, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு, பில்லு போட்டு தீர்த்த போறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 நாட்கள் ஆகுது, 3 நாட்கள், 1 வாரம் ஆகுது. அந்த நோயாளிக்கும் அந்த நோயாளியோட அவருடைய மனைவிக்கும் சாப்பாடு தராங்க, மருந்து தராங்க. அந்த தலைமை மருத்துவர் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி நலம் விசாரிக்கிறார். 1 வாரம் முடிஞ்சிருது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் கிட்ட, ஏமா இதுக்கெல்லாம் எவ்வளவு பில்லு வரும்னு கேட்டா, ஒரு 5 to 5.5 லட்சம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களை தூக்கி வாரி போடுது. விபத்துல ஏற்பட்ட வலியோட மிகப்பெரிய வலி, இந்த 5.5 லட்சத்துக்கு எங்க போறோம் அப்படின்னு. 1 வாரம் கழிச்சு ஒரு பில்லு வருது. இந்தாங்க பில்லுன்னு பத போட டென்ஷனோட அவர் அந்த பில்லை திறந்து பாக்குறாரு. அப்ப அந்த பில்லுல எழுதிருக்கு 5.5 லட்சம் பில்லு கடவுளின் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு. இவ்வளவுதாங்க இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இதை பார்த்த உடனே, ஏமா உங்க டாக்டர் பாக்கணும்னு நர்ஸ சொல்றாங்க. உடனே இந்த டாக்டர் வேகமா வராரு. என்ன ஆச்சுங்கய்யா அப்படின்னு உடனே, இது எனக்கு கடவுளின் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு உடனே, இன்னுமா என்ன ஞாபகத்துக்கு வரல? ஞாபகம் வரலன்னா ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன் அப்படின்னாரு. என்ன பிளாஷ்பேக்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சுற்றுலா போயிருந்தேன். அப்ப சுற்றுலா போகும்போது ஒரு காட்டு வழி பாதையில நான் என்னுடைய கார் வந்துட்டு இருந்தது. கார் பழுதாகி நின்றுச்சு. அப்ப என்னோட மனைவி குழந்தையோட வந்துட்டு இருந்தேன். அப்ப 2 திருடங்க அந்த இடத்துல வந்துட்டாங்க. நான் என்ன செய்யறனே தெரியல, பதவச்சு போயிட்டு கையில கத்தியோட நின்றுட்டு இருந்தாங்க. திடீர்னு தூரமா ஒரு 2 வீலர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு அவங்க 2 பேரும் விரட்டி அடிச்சுட்டு அந்த காரை பழுது மாத்துறதுக்கு வேற ஒரு ஆளையை அங்க அனுப்பி விடியற வரைக்கும் அங்க இருந்து காப்பாத்தி கொடுத்தாங்க. அவர் மட்டும் அன்னைக்கு இல்லன்னா நானும் என்னோட மனைவியும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். இல்லன்னா மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருப்போம். அப்படி வண்டியில உதவுனவர் வேற யாருமே இல்ல, இங்க நோயாளியா படுத்துட்டு இருக்கீங்களே நீங்க தான். நான் உங்ககிட்ட கேட்டேன், ஏதாவது பணம் கொடுக்கட்டுமான்னு. அப்ப நீங்க சொன்னீங்க, இதுக்கெல்லாம் பணம் வாங்கினா எனக்கு அசிங்கங்க, கடவுளோட கணக்குல இதை வரவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு நான் வந்தேன். நீங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன சலனத்தை ஏற்படுத்திச்சு. உடனே நானு இப்படிப்பட்ட மருத்துவமனையை கட்டினேன். நியாயமான கட்டணத்தை வாங்கினேன். ஏன் முடியவே முடியாதவங்களுக்கு கட்டணமே வாங்குறதுல, ஏன்னா நானும் கடவுளோட கணக்குல வரவு வைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாரு. பாத்தீங்களா, என்னைக்கோ ஆரம்பிச்ச கடவுளோட கணக்கு என்னைக்கு அது முடியுதுன்னு பாத்தீங்களா. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கு செய்யற ஒவ்வொரு உதவியும் கடவுளின் கணக்கில் வரவு வைக்கப்படும். நம்மளுடைய தக்க நேரத்துல அது உதவும். இத ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. இந்த கதையில எங்கோ ஒரு மூலையில நடந்த ஒரு உண்மை நிகழ்வோட ஒரு சாராம்சம் தான் இந்த கதை. உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை அருமையான சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்கவளுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.